என்னை விட தெரிந்த யாரும் இல்லை. இந்த நாட்டை நான் செய்யாவிட்டால் வேற யாரு செய்ய? சாதாரண மக்களால் இவர் ஒரு அரசியல் நரி என்றும், இவரது தொண்டர்களால் இவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்றும், எதிரிகளால் இவர் ஒரு அரசியல் திருடன் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை ரணில் ராஜபக்ஷ என்று அல் ஜசீராவின் மஹதி ஹசன் கூறியிருக்கின்றார். இது இன்டர்நேஷனலிலே ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது. சோ யார் இந்த மஹதி ஹசன்? ஏன் ரணில் விக்ரமசிங்கவை கூப்பிட்டு இவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும்? ரணில் விக்ரமசிங்கவிடம் என்ன கேள்வி கேட்கப்பட்டது? அவர் எவ்வாறு பதிலளித்தார்? ஏன் பதிலளிக்கும் போது தடமாறினார்? இவர் போல் பாஸ் பண்ணும் போது மாட்டிக்கொண்டாரா? எனக்கு முஸ்லிம்கள் மீது ஒரு சாஃப்ட் கோர்னர் இருக்கின்றது, சோ என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினார். நான் கேத்தலிக் இல்லை, நான் புத்திஸ்ட். நான் புத்திஸ்ட் மெஜாரிட்டி மக்கள் சொன்னதை தான் செய்வேன் என்று சமாளிக்கும் போது புத்திஸ்ட் மெஜாரிட்டி மக்களும் இலங்கையின் மக்களும் 53% எதிர்பார்க்கும் மாற்றத்தை, எதிர்பார்க்கும் ஆன்சரை நீங்கள் வழங்கவில்லை என்று கூறும் போது இவர் தடுமாறினாரா? சமாளித்தாரா? இல்லை தடுமாற முடியாமல் தவித்தாரா? சோ இவ்வளவு காலமும் கட்டி காத்த ஒரு பெரிய பெருமையை ரணில் விக்ரமசிங்க இழந்து விட்டாரா இல்லையா? என்ன நடந்தது என்பதை வாருங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6th March 2025 அல் ஜசீரா சேனல் மூலமாக ஒரு ப்ரோக்ராம் வெளியிடப்படுகிறது. இதுதான் ஹெட் டு ஹெட் எனப்படுகின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விறுவிறுப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர் தான் மஹதி ஹசன் எனப்படுகின்ற ஒரு சிறந்த ஊடகவியலாளர். 1979ல இந்திய முஸ்லிம் பேரண்ட்ஸுக்கு யூகேல பிறந்த மஹதி ஹசன் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தான் பட்டம் பெற்றார். இவர் PPE என அழைக்கப்படுகின்ற ஒரு பட்டத்தை பெறுகின்றார். பிலோசபி, பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமி இதில் அடங்குகிறது. இவர் BBC, சேனல் 4, அல் ஜசீராவிலும் பணியாற்றி இருக்கின்றார். அதே டைம்ல இவர் சில புக்களையும் வெளியிட்டு இருக்கின்றார். 2011 வெளியிட்ட ஒரு புக் தான் லேபர் லீடர் எனப்படுகிறது. ஆர்கியூமெண்ட்ஸை எப்படி வின் பண்றது என்பதை பத்தி ஒரு புக் வெளியிட்டு இருக்கின்றார். 2023 ஆர்ட் ஆஃப் டிபேட்டிங், பிரசன்டிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் இப்படிப்பட்ட ஒரு புக்கை வெளியிட்டு இருக்கின்றார். இப்போது இவர் அல் ஜசீரால ஹெட் டு ஹெட் எனப்படுகின்ற ஒரு ப்ரோக்ராமை நடத்துகின்றார். இது என்னன்னு சொன்னா fearless questioning of the political leaders, evidence based argument, sharp debating program இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார். 2022 ஸ்ரீலங்காவோட ஹிஸ்டரியிலே ஒரு மிக முக்கியமான வருடம். வரலாற்றில் முதல் முறையாக நாட்டிலே ஒரு மறுமலர்ச்சி வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் தொடங்கி அது ஒரு சுதந்திர வேட்கையாக மாறி இந்த நாட்டிலே இது எனது நாடு, எனது சொத்து என்று ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜபக்ஷாக்கள் எனப்படுகின்ற மிக நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த அந்த குடும்ப ஆட்சியை நீக்கி ஒரு புது ஆட்சி வேண்டும் என்பதற்காக மக்கள் வீதியில இறங்கி அவர்களது நேரம், அவர்களது வியர்வை, அவர்களது எல்லாவற்றையும் செலவழித்து சில பேர் உயிர்களை கூட தியாகம் செய்து இந்த நாட்டிலே ஒரு மறுமலர்ச்சி வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள். உயிர் பயத்திலே இந்த நாட்டை விட்டு தப்பியோடிய அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர் அந்த நேரத்திலே தப்பியோடிய போது ஒரு பெரிய கலகலப்பு நடந்தது. அந்த கலகலப்பிலே ஒரு அட்வான்டேஜ் எடுத்து தன்னை பிரசிடென்டாக மாற்றிக்கொண்ட ஒருவர் தான் ரணில் விக்ரமசிங்க எனப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதி. அதற்கு முன்னர் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனிலே நாடு தழுவிய ரீதியிலே ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாமல் நேஷனல் லிஸ்ட் எனப்படுகின்ற கிடைக்கப்படுகின்ற ஒரு ஆசனத்துக்கு கட்சியிலே ஏகப்பட்ட சண்டைகள் நடந்து கடைசியாக பார்லிமெண்டிலே நுழைந்தவர் தான் இவர். இவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், புரட்சி நாட்டிலே வெடித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே மஹிந்த ராஜபக்ச ரிசைன் ஆகிற நேரம் அங்கே ஒரு டீல் போட்டு இவர் பிரைம் மினிஸ்டராக மாறிட்டார். இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிய பிறகு எவ்வாறாவது ஜனாதிபதியாக வேண்டும் என்ற கனவு காரணமாக அவசரமாக கோட்டாபே ராஜபக்ச அவர்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணி நாட்டிலிருந்து தப்பியோருக்கு இடமளித்து அங்கே இருந்து ரெசிக்னேஷன் லெட்டரை எடுத்து ஒரு ஜனாதிபதியாக மாறுகின்றார். இந்த நாடகம் நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுதும் தெரிந்த ஒரு நாடகம். இதிலே நடந்த ஒரு விடயம்தான் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த நாடு நன்றாக வர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தவர்களுடைய ஆசையை மீறி இன்னும் ஒருவர் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். இது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. சோ இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு அராஜகங்களை அரங்கேற்ற தொடங்கினார்.
சோ மஹதி ஹசனின் கேள்வி என்னவென்றால், இது செய்தது பிழை. அஹிம்சை வழியிலே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த மக்களை தூண்டிவிட்டு அவர்களை அராஜகம் செய்ய விட்டது இவருடைய பொறுப்பு. How is bringing in the military being a friend of the people? சோ இதனை EU, யூரோப்பியன் யூனியன், UN ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே கண்டித்திருந்தும் கூட நீங்கள் ஏன் இதனை பொருட்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார். இதற்கு அவர் வழங்கிய ஆன்சர் என்ன சொன்னா, EU பணம் கொடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களை தூண்டிவிட்டது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கோ நாட்டு மக்களுக்கோ தேவையாக இருந்தது ராஜபக்சாக்களை விரட்டிவிட்டு ராஜபக்சாக்களின் பாதுகாவலனை ஆட்சிக்கு அமர்த்துவது அல்ல. ஆல்டர்னேட்டிவாக இவ்வாறு நாட்டை திருடி களவாடி நாட்டை பொருளாதார ரீதியிலே இன்டர்நேஷனலின் முன்னிலையிலே நாட்டை தலைக்குப்புற படுக்க வைத்த ஆட்சியாளர்கள் எல்லோருமே வீடு சென்று புதிய ஆட்சியாளர்கள் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். சோ எல்லோருடைய ஆசையையும் மீறி ஒரு டீல் போட்டு ஆட்சிக்கு வந்ததன் மூலமாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் எல்லோரும் குழம்பி போனார்கள். அதனை கட்டுப்படுத்துவதற்கு இவர் இராணுவத்தை யூஸ் பண்ணினார். மஹதி ஹசன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இந்த பேட்டியில இருக்கும்போது முதலில் அவரை அழகாக புகழ்ந்தார். பின்பு அவருடைய வாயால் வருகின்ற பாயிண்ட்ஸை வைத்து அவரை நன்றாக செய்தார். ஒரு இடத்திலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு டிபேட் பண்ண முடியாமல், பதில் சொல்ல முடியாமல், நீங்கள் பிறக்க முதல்ல நான் பொலிட்டிக்கலுக்கு வந்திருக்கின்றேன் என்று ஒரு டோக்க போடுகின்றார். சோ மஹதி ஹசன் இதுக்கு பதில் அளிக்கின்றார், நீங்கள் அவ்வாறு பொலிட்டிக்கலுக்கு வந்ததுதான் பிரச்சனை என்று. அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் பொலிட்டிக்கலுக்கு வந்ததால் ஸ்ரீலங்காவுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை விட லாஸ் தான் அதிகமாக இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஒரு லோக்கல் எலெக்ஷன் நடக்க வேண்டும். அந்த லோக்கல் எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணினதன் காரணமாக இவர் லோ வயலேட் பண்ணியதாக சுப்ரீம் கோர்ட் அறிவித்தது. இந்த எலெக்ஷனுக்காக பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர் பணம் இல்லை என்று ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த எலெக்ஷனை நடத்த விடவில்லை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த ஆர்டரை இவர் புறக்கணித்தார். அதே போன்று பணம் இல்லை என்று கூறப்பட்டாலும் இவர் குயின் எலிசபெத்தினுடைய ஃபியூனரல், அதே டைம் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் ஒருவர் இறந்திருந்தார், அவருடைய ஃபியூனரலுக்கும் சென்றிருந்தார். இதனை கேட்டபோது இவருக்கு ஆன்சர் வழங்க முடியவில்லை. மழுப்புகின்ற நேரத்திலே சபையிலிருந்து அனைவரும் சிரித்தார்கள். அதே டைம்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவரை பார்லிமெண்ட்ல இருந்து ஜனாதிபதியாக செலக்ட் பண்ணின எம்பிமார்களுக்கு அவர் கிட்டத்தட்ட 1.22 பில்லியன் இலங்கை ரூபா படியான பெருமதியான பணத்தை அள்ளி கொடுத்திருந்தார். அவர்களுக்கு வீடுகள் அளிக்கப்பட்டதற்காக காம்பன்சேஷன் வழங்குவதாக கூறி ஏகப்பட்ட பணம் செலவழிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் ப்ரொஜெக்ட் என்ற பெயரிலே நேஷனல் யூத் கவுன்சில் மூலமாக கிட்டத்தட்ட 370 மில்லியன் செலவழிக்கப்பட்டது. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யூத் அஃபேர் மினிஸ்ட்ரி மூலமாக கிட்டத்தட்ட 200 மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஏராளமான ப்ரொஜெக்ட்ஸ் மூலமாக நிறைய பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. பட் இவருக்கு எலெக்ஷன் செய்வதற்கு தான் பணம் இல்லை. சோ கைஸ், உண்மை என்னவென்று பாத்தீங்கன்னு சொன்னா, இவருக்கு எலெக்ஷன் செய்வதற்கு பணம் இருந்தது. இவர் எலெக்ஷனை வைத்திருந்தால் தோல்வி அடைந்திருப்பார், அதனால் வைக்கவில்லை. நீங்கள் ராஜபக்சவுக்கு எதிராக பல வருட காலமாக அரசியல் செய்து வருகின்றீர்கள். ஆனால் நீங்கள் ராஜபக்சவை காப்பாற்றுகிறீர்கள். உங்களுக்கு எல்லோரும் ரணில் ராஜபக்ச என்று குறிப்பிடுகிறார் என்று மஹதி ஹசன் கேட்டதற்கு இவர் என்ன சொன்னார் சொன்னார், இல்லை இல்லை, அது பிழையான விடயம். அவர் சொன்னார், நான் ஆட்சியில் இருக்கும்போது கோட்டாபய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுட்டு சொன்னாரு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன், நான் இவங்களுக்கு எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் கோர்ட் தான் அவங்களை பார்த்து விசாரிச்சு, இல்ல அவங்க எதுவுமே செய்யல, நிரபராதி என்று விட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான ஒரு கதையை சொல்றாரு. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எப்படி இவ்வாறு செய்ய முடியும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 26 அக்டோபர் 2018 அந்த டைம்ல பிரசிடென்ட் சிறிசேன இருந்தார், ரணில் விக்ரமசிங்க. இந்த டைம்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்க கோல்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அந்த ஃபங்க்ஷன் போய் இருக்கின்ற நேரத்துல அப்ப இருந்த பிரசிடென்ட் சிறிசேன என்ன செய்கின்றாருன்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்சவை கூப்பிட்டு ரணில் விக்ரமசிங்க பிரைம் மினிஸ்டர்ஷிப்ல இருந்து நீக்கி விட்டு அவரை இங்க கூட்டிட்டு வராரு, பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்றாரு. ரணில் விக்ரமசிங்க திரும்பி பார்த்தா அவருடைய போஸ்ட் போயிருச்சு. அப்ப என்ன செய்யறாண்டா, இது லோல இல்ல அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல பெரிய ஒரு புரட்சி எல்லாம் பண்ணி பாராளுமன்றத்துல இருக்கின்ற பொருட்களுக்கெல்லாம் சேதம் விளைவிக்கப்பட்டு அங்க இருந்து ஏகப்பட்ட ஒரு பெரிய லொஸை கொடுத்துட்டு அப்புறமாக திரும்ப ரணில் விக்ரமசிங்க பிரைம் மினிஸ்டரா மாறுறாரு. அப்படி பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி, பெரிய ஒரு அமளத்துமொழி ஏற்படுத்தி, நாட்டுக்கு ஒரு இன்டர்நேஷனலுக்கு ஒரு பெரிய ஒரு டிராமாவை காட்டிவிட்டு ரணில் விக்ரமசிங்க என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்சேனுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போய் அங்க கேக் சாப்பிட்டு விட்டு அங்க
சாங் எல்லாம் படிக்கிறாரு. என்ன நண்பர்களே, யாரை ஜோக்கர்ன்னு சொல்லி உண்மையிலே விளங்குதில்லை. இது எல்லாத்தையும் மகதி ஹசன் கேட்ட உடனே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதை கூறுவது என்று சொல்லி விளங்காமல் அப்படியே மூக்கை உடைத்துக் கொண்டு இருந்தார். பார்லிமெண்ட்ல நீங்க ராஜபக்சனுடைய கட்சி மூலமாக தானே எலெக்ட் பண்ணப்பட்டீங்க, அதன் மூலமா தானே பிரசிடென்டா மாறினீங்க, அதனால தான் நீங்க அவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மஹதி ஹசன் கேட்டார். Rajapaksa's party actually made you president. அவர் சொன்னார், இல்ல யூஎன்பியில இருந்து பிரிந்து போன SJP எனப்படுகின்ற ஒரு கட்சி இருக்கின்றது, அந்த கட்சியிலே அரைவாசிக்கு மேல எனக்கு தான் ஓட் பண்ணாங்க அப்படின்னு குறிப்பிட்டார். உண்மையிலே நண்பர்களே, SJPயிலே 54 மெம்பர்ல 12 மெம்பர்ஸ் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஓட் பண்ணியிருந்தார். அதை அவங்க சுட்டி காட்டின பிறகு இவருக்கு பொய் சொன்னதை ஒத்துக்கொள்ளவும் இல்லாது ரிஜெக்ட் பண்ணவும் இல்லாம அப்படியே முகத்தை சுருக்கி கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாரு. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க இவர்களுக்கு இடையிலே ஒரு பெரிய சண்டை மூடிருந்தது. இந்த சண்டையில் அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டு நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா இருந்த நேரம் தான் இந்த ஈஸ்டர் பாம் அட்டாக் நடந்தது. இந்த ஈஸ்டர் பாம் அட்டாக் நடந்து கிட்டத்தட்ட 259 பேர் இறந்து போனார்கள், 500 பேர் வரை காயப்பட்டார்கள். இந்த பிரச்சனையின் போது ரணில் விக்ரமசிங்கக்கு இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அதன் போது அவர் சொல்றாரு, எனக்கு பர்சனலாக இன்ஃபர்மேஷன் வந்துதான் இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்படி என்று சொன்னால் இவருக்கு ஒரு பர்சனலாக இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது என்று சொல்லி அவரே சொன்னால் ஏன் அதை மக்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணவில்லை? உண்மையிலே அவர் எமர்ஜென்சி ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது, யாரும் சேர்ச்சுக்கு போக வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தால் நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கலாம். அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் நண்பர்களே, அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்தும் கூட அவர் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த பிரச்சனையை, இந்த பிளாஸ்ட வேடிக்கை பார்த்திருக்கிறாரு. சோ மஹதி ஹசன் கேட்கிறாரு, நீங்க இதுக்காக வேண்டி பர்சனல் அப்பாலஜி பண்ண வேண்டும் சொல்லி. அவர் சொன்னார், இல்லை நான் அப்பாலஜி எல்லாம் வாங்கிவிட்டேன், சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நான் நிரபராதி அப்படி என்று சொல்லி அவர் இந்த கேஸ்ல இருந்து கலந்து போக ட்ரை பண்றாரு. அப்ப மஹதி ஹசன் கேட்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் சொல்றது ஆல்ரெடி இந்த லோக்கல் எலெக்ஷனை வைக்கிறது தவறு, அது நீங்க லோ வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்ன போது அந்த நேரத்துல நீங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டை கணக்கெடுக்கவே இல்லை, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேர்ட் உங்களுக்கு முக்கியத்துவமா இருக்கிறது, என்ன டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த டைம்ல என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு புத்தனுடைய ஸ்டோரியை அவர் சொல்லி ஒரு மனுப்புறதுக்காக ஒரு கதையை டைவர்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. அதுவும் செட் ஆகல. அப்புறம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் முஸ்லிம்ஸுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரை காட்டிட்டு இருக்கிறேன், அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. That I had been soft on the Muslims. ஆனா மஹதி ஹசன் எதுக்குமே டைவர்ட் ஆகல. நார்மலாக லோக்கல் ஜேர்னலிஸ்ட இப்படி ஏதாவது சொல்லித்தான் கதையை மாத்தி டைவர்ட் ஆகி கலந்து போவார். ஆனால் மஹதி ஹசன் பாயிண்ட்ல இருந்தால் நீங்க ரெஸ்பான்சிபிளா இல்லையா அப்படி என்று கேட்டுட்டே இருந்தாரு. அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு, நான் கத்தோலிக் இல்ல, நான் ஒரு புத்திஸ்ட். ஸோ புத்திஸ்ட் மெஜாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ரீலங்கா பாப்புலேஷன்ல 53% இதுக்கு சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்கிறாங்க. எவ்வாறு உங்களுக்கு இதுல இருந்து கலந்து போகலாம் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ தலைவனுக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் இந்த டிபேட்டுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 26 வருடங்களாக நடைபெற்ற ஸ்ரீலங்காவோட சிவில் வார், இதை பற்றி மஹதி ஹசன் கொஸ்டின் கேட்க தொடங்கினார். இந்த சிவில் வார்ல 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க. சோ இவர்களுக்கு ஜஸ்டிஸ் நிலைநாட்டப்பட்டதா இல்லையா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு No contest. இவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, நான் இதுக்கு சொல்ல மாட்டேன், இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் அமைதியா இருந்தார். சோ மஹதி ஹசன் கேட்டார், நீங்க என்ன சைல்டிஷா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நான் சைல்டிஷ்னா மகாத்மா காந்தி கொடுத்தா சைல்டிஷ், மகாத்மா காந்தி கொடுத்தா அமைதியாக அஹிம்சை வழியில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹிமாலயன், நான் யாரையுமே நோவிக்கிறவர் அல்ல, நாங்க அஹிம்சைவாதிகள் அப்படின்னு சொல்லி கூறி அவரோட டோன்ல வரும்போது சொன்னார், அஹிம்சைவாதிகள் தான் கிட்டத்தட்ட 26 வருட யுத்தம் செய்து 1,00,000 பேரை கொன்றவர்கள் என்று மஹதி ஹசன் கூறின உடனே சபையில் இருந்த எல்லோரும் அப்படியே சிரிச்சிட்டாங்க. இவ்வாறு கேள்விகளை தொடுப்பதன் மூலமாக பிள்ளையை வழக்கி கொண்டு வர மாதிரி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வாயை திறக்க ஆரம்பித்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காசாவை பற்றி பேசியிருக்கின்றார். நாங்க காசாவை பார்க்கிறோம், காசாவிலே ஒரு ஜீனோசைடு அரங்கேறி இருக்கிறது, அதே போன்று தான் முள்ளிவாய்க்காலிலும் ஒரு ஜீனோசைடு அரங்கேறி இருப்பதாக அங்கு கூறப்படுகின்றது. அந்த முள்ளிவாய்க்காலிலே என்ன நடந்தது, அவர்களுக்கு ஜஸ்டிஸ் நிலைநாட்டப்பட்டதா இல்லையா, அதன் பிரச்சனைகளை பற்றி கேட்கும் போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் திருமணம் முடித்தார். அவருக்கு பேசுவதற்கு எந்த வார்த்தையும் இருக்கவில்லை. காணாமல் போனவர்களை பற்றி பேசும்போது அவருக்கு அதுக்கு ஒழுங்கான பதிலை வழங்க முடியவில்லை, சரியான டேட்டா இருக்கவில்லை, அவரே கன்ஃபியூஸ் ஆகிவிட்டார். எப்படி என்று சொன்ன நண்பர்களே, ஒரு எக்ஸாம் இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு எக்ஸாம்ல எல்லா சப்ஜெக்டும் தெரியும், எல்லாமே தெரியும் என்று நினைத்து கொண்டு நாங்கள் எக்ஸாமுக்கு போவோம். ஒரு வைவா எக்ஸாம் என்று நினைத்துக் கொள்ளுங்களேன், அதுல
சில பாடங்கள் இருக்கும், நாங்க ஆப்ஷனல்ல வச்சிருப்போம், அந்த பாடத்தை கடைசிக்கு நாங்க படித்திருக்க மாட்டோம். அந்த ஆப்ஷனல்ல வச்ச பாடத்துல ப்ரொஃபசர் துருவி கேள்வி கேட்டாருன்னு சொன்னா நாங்க எப்படி முழிச்சிட்டு இருப்போமோ அதே போன்று தான் ரணில் விக்ரமசிங்கவும் முழிச்சிட்டு இருந்தார் அந்த நேரத்துல. படலந்தையை பத்தி கேள்வி கேட்கப்பட்டது. ஜேவிபி அப்ரைசிங் டைம்ல நடக்கப்பட்ட ஒரு ஜீனோசைட். அந்த படலந்தை பத்தி கேட்ட கேள்விக்கு அதுக்குள்ளேயும் இவர் தான் சூத்திரதாரி, இவர் தான் அதுக்கும் பொறுப்பாக இருந்தார். அந்த படலந்த எனப்படுகின்ற இன்சிடென்ட் தெரியாதவர்கள், நான் அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ செய்திருக்கின்றேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கட்டாயமாக பார்க்காதவர்கள் அதை கட்டாயம் பார்த்துக்கோங்க. அந்த பட்டலந்தையில நடந்த ஜினோசைடை பற்றி கேட்கிறாரு. அது இவருடைய அந்த கட்டிடத்தில் தான் நடந்தது, ஆனால் இவர் வந்து அதை மறுக்கிறாரு. ஒரு பார்லிமெண்ட்ல கமிஷன் மூலமாக இவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, வேற ரிப்போர்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. மஹதி ஹசனிடம் வந்து ரிப்போர்ட் இருக்கவில்லை. ஸோ அந்த ரிப்போர்ட்டை சமரித்தல் இருந்தது. ஸோ ரணில் விக்ரமசிங்கவுக்கு விளங்கியது இவரிடம் ரிப்போர்ட் இல்லை என்று தெரிந்த உடனே வந்து இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஒரு அப்பஹேண்ட் எடுத்து விவாதிக்க தொடங்கினாரு. அதுக்கு பிறகு தான் விளங்கிருச்சு மஹதி ஹசனிடம் ரிப்போர்ட் இருக்கவில்லை, ஆனால் அவருடன் வந்திருந்த இன்னும் ஒரு பிபிசி ஜேர்னலிஸ்ட் ஒன்றிடம் ரிப்போர்ட் இருந்தது. ஸோ இவர் என்ன செய்தாருன்னு சொன்னா அந்த பூனை பதுங்குவது போல பதுங்கி வாயடைச்சு ஷாக்காக நின்றுட்டாரு. ஸோ நண்பர்களே, நோ மோர் டேட்டி பாலிடிக்ஸ். இவ்வளவு காலமும் எங்களை டிவைட் பண்ணி ஒரு சாராருக்கு அடிக்கும்போது எங்களை ஹாப்பி பண்ணி இன்னும் ஒரு சாராரை வந்து தாழ்த்தி, அதாவது வயலன்ஸ், சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், எங்களுக்கு இடையே பிளவுகளை ஏற்படுத்தி ஒரு ஆட்சி நடைபெற்றது. அதனால தான் நாடு முன்னேறவில்லை. நாங்கள் எல்லோரும் ஒருத்தரை சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சந்தேகம் கழிந்து எல்லோரும் ஒன் நேஷனாக எப்போ நாங்கள் ஒன்றிணைவோமோ அப்போ தான் நாங்கள் ஜெயிப்போம். அதே டைமில் வந்து இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கம் சிறப்பாக இயங்கும், அதனால் இது மாதிரியான டேட்டி பாலிடிக்ஸை செய்யாது அப்படின்னு சொல்லி நான் நம்புகின்றேன். அதுக்காகத்தான் நாங்கள் வாக்களித்தோம். ஸோ நண்பர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.